See, illustration 14 நம்ம பார்க்க போறோம். At the end of the financial year, company P has 100 units of inventory on hand recorded at a carrying amount of rupees 10 per unit. The market price is 8 per unit at which these units can be sold. Company P has firm sales contract with Q to sell 60 units at rupees 11 per unit which cannot be settled net. Estimated increasing selling cost is 1 per unit. Compute net realizable value of the inventory of company P. At the end of the financial year, company P has 100 units of inventory on hand recorded at a carrying amount of rupees 10 per unit. At the end of the financial year, எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P has 100 units of inventory on hand recorded at a carrying amount of rupees 100 ரூபாய். அப்போ 100 into 10 ரூபாய் 1000 ரூபாய்ன்னு தான் சொல்றீங்க லைட். The current market price is 8 per unit at which these units can be sold. இப்போ current market price வந்து 8 ரூபாய்க்கு தான் விற்குது. Company P has a firm sales contract with company Q to sell 60 units at 11 per பாருங்க. Company P has a firm sales contract with the company Q to sell 60 units at rupees 11 per unit which cannot be settled net. Estimate the incremental selling cost is 1 per unit. And increase side selling price 10 ரூபாய்க்கு கேரிங் அமௌண்ட் இருந்தது இப்போ வந்து 11 ரூபாய் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கம்ப்யூட் நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்றார். While performing net realizable value test, the NRV of 60 units that will be sold to Q is 10 per unit. சார் 11 ரூபாய் இன்க்ரிமெண்டல் செல்லிங் காஸ்ட் 1 ரூபாய்க்குலாம் அதை கழிச்சு சொல்றீங்க. அப்போ NRV ஆஃப் த ரிமைனிங் 40 யூனிட்ஸ் வந்து ஏன்னா 8 ரூபா தானே மார்க்கெட் ப்ரைஸ் அங்கே இருக்குது. அப்போ 100ல் வித்துட்டு போகிறது வந்து மிச்சம் இருக்குது 40 தான் இருக்குது. அப்போ 40ல் வந்து எஸ்டிமேட்டட் இன்க்ரிமெண்டல் செல்லிங் காஸ்ட் வந்து 1 ரூபாய் வருதுன்னா அது நம்ம 8 மைனஸ் 7. ஏன் இதை 7 நான் சொல்கிறேன் அப்படின்னா சரி இது வந்து செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8 ரூபா விச் எவர் இஸ் லெஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். therefore company P will write down those remaining 40 units by 120 40 into 3. சரி எப்படி இது 3 வந்துச்சு சொல்றேங்க. that is 40 into 3. டோட்டல் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி would be 60 யூனிட்ஸுக்கு வந்து 10 ரூபாய் ரிமைனிங் கூட்ஸுக்கு 7 ரூபாய். ஏன்னா 60 யூனிட்ஸ் வந்து நீங்கள் வித்துட்டீங்க அப்போ 10 ரூபாய் இது திஸ் 10 ரிமைனிங் கூட்ஸ் வந்து 40 இப்போ 7 ரூபா அப்போ 600 820. ஆனால் 1000 கூட்ஸுக்கு ஃபஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு 1000 100 into 10 1000 அப்போ எவ்வளோதான் இருக்குது 850. ஸோ இந்த 120 தான் நம்ம என்ன செய்யணும் ரைட் டவுன் பண்ணுறோம் பிகாஸ் அந்த வேல்யூவில் இந்த இப்படி 3 வந்துச்சுன்னா 2 + 1 இங்கே 10லேருந்து 2 ரூபாயை கழிஞ்சது 10 ரூபாயிலேருந்து 7 ஆயிடுச்சு 8 ரூபாயை குறைஞ்சிருச்சு 11லேருந்து 1 ரூபாயை குறைஞ்சி அப்போ 3 அதுதான் வந்து 3 அப்படின்றது உங்களுக்கு தெளிவான ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். எஸ் இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். Business has 4 items of inventory. The A count of the inventory has established that the amounts of inventory current held at cost are as follows. First வந்து business has 4 items of inventory. A அதோட காஸ்ட் எஸ்டிமேட் செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் காஸ்ட். அப்போ என்ன செய்யணும் என்ஆர்வியில் வந்து எப்பவுமே எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸில் செல்லிங் காஸ்ட்டை கழிக்கணுன்றது முறை. அப்போ 7008 வந்து 500 கழிச்சாச்சு. காஸ்ட் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோயர். அப்போ காஸ்ட் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோயர் என்ஆர்வி காஸ்ட் என்ஆர்வி காஸ்ட் என்ஆர்வி ஸோ இதுதான் நீங்கள் எடுத்துக்கோங்க 43,300 ரூபாய். அடுத்தது இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எஸ்
நம்ம கொஸ்டின் தான் பார்க்கணும். எஸ், யூஏ, எஸ், யூஏ ரா மெட்டீரியல் 400 per kilogram. Company does not sell raw material but uses in production of finished goods. The finished goods in which raw materials is used are expected to be sold at below cost. At the end of the year, company is having 100 kg of raw materials in inventory. As the company never sells the raw materials, it does not know selling price of raw materials and hence cannot calculate the reasonable value of raw materials for valuation of inventories. At the end of the year, how replacement cost of raw materials 300 per kilogram compute the value of inventory of raw materials. அதாவது யூஏ ரா மெட்டீரியல்ஸோடைய வேல்யூ வந்து 400 ரூபாய் சொல்லிட்டான் ஒரு கிலோ. அது என்ன கம்பெனி வந்து 10,000 கிலோ இருக்குது, ரேட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் 300, இங்கே 400 இருக்குது, எதை போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில். ஸோ ரொம்ப ஈஸி. as per inventories, materials and other supplies used for use inventories are not below cost. அப்போ 1000 ரூபானா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், எப்பவுமே 400 எடுத்துக்கொள்ள முடியாது, பிலோ காஸ்ட் தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ தட் இஸ் 300 ருபீஸ் தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது சிம்பிளான விஷயம். டக்குன்னு முடிஞ்சு போச்சு. சி செகண்ட் எஸ். Sun Limited fabricated special equipment solar as per drawing, design and supplied by the customers. So due to liquidity crunch, the customers has requested company for postponed delivery scheduled and requested the company to withhold delivery finished goods products and discounting the product balance items. As a result of the above, details of customers balance on the goods held by the company as in work in progress. Solar panel 85 லட்சம், solar panel finished வந்து 85, data வந்து 65. The petition for winding up against the customers has been filed 2022-23 by Sun Limited. Advice on provisions to be made 205 lakhs included in sundry debtors, finished goods and work in progress financial statement. See, from the facts given, the questions it's obvious that Sun Limited is a manufacturer of solar panel. Inventories or assets held for in sales of ordinary course of business அல்லது ப்ராசஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சப்ளைஸ் கன்சியூம்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். சோலார் பவர் பேனல் இன் ஸ்டாக் வில் பி கன்சிடர் அஸ் அட் இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரி அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் இஸ் டு பி வேட் லோயர் காஸ்ட் ஆர் என்ஆர்வி, விச் எவர் இஸ் லெஸ் தான், லோயர் ஆஃப் காஸ்ட் ஆர் என்ஆர்வி. எஸ், அப்போ லோயர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் என்ஆர்வி. தோ கூட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் அஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன் பையர், கம்பெனி ஷுட் டிட்டர்மைன் என்ஆர்வி ஆஃப் திஸ் கூட்ஸ் இன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அக்கார்டிங்லி. சேஞ்ச் இன் வேல்யூ such solar power panel should be provided in the books. The absence of NRV of redundant value of finished goods given the questions, assume that the cost is lower. The company sell value its inventory as per Ind AS to 140 lakhs, that is solar power panel 8555. Alternatively, if it is assumed that there is no buyer for such fabricated solar panel, then LRV will be nil. In such a case, full value of finished goods will be provided for in the books. Sundry debtors balance 65. Upper sundry debtors balance, since the company has filed petitions for winding up against the customers, it is probable that the amount is not recoverable from the party. Hence, the provision 65 should be made in the books against the debtors amount. Very good. ரொம்ப சிம்பிளான கணக்கு. அடுத்தது four. We have already seen this fourth sum, and fifth sum is a Sharp trading company purchased motorcycles from various countries export to Europe. Sharp technology and investments. Cost of purchase 5,000. சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கிட்டே டிஸ்கவுண்ட்டை கழிச்சிருங்க. இம்போர்ட் டிஷு கூட்டுங்க. ஃப்ளைட் அண்ட் இன்சூரன்ஸ் என்ன செய்யுங்கோ கூட்டுங்கோ. ஃப்ளைட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன செய்யுங்க கூட்டுங்கோ. அப்போ 5,000 10,000 கழிங்க. ஃப்ளைட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கூட்டுங்கோ. அதர் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கூட்டிக்கலாம். சேலரிஸ் வந்து கூட்ட முடியாது. ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் பேபிள் டு இன்டெண்டிங் ஏஜென்சி நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக கூட்டலாம். சேல்ஸ் கமிஷன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆஃப்டர் சேல்ஸ் வாரண்டி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்பவம் தான், அதனால் அதே தான் இங்கே வந்திருக்கும் பாருங்கள்.
இன்புட் டியூட்டிஸ் போட்டலாம், ரைட் அண்ட் இன்சூரன்ஸ், அதர் ஹேண்ட்லிங் சர்வீஸ் போட்டலாம், brokerage கமிஷன், இன்டெண்டிங் ஏர் இருந்துச்சு அதுக்கு கேட்கலாம். மற்றபடி சேல்ஸ் கமிஷன் ஆஃப்டர் சேல்ஸ் வாரண்ட்டில் என்ன கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றது முடிஞ்சிருச்சு. 6வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஆன் 1st January 2011 entity accepted for 7,000 custom made corporate gifts. On 3rd January 2011 entity purchased raw materials to be consumed in production process for 5,50,000 including 50,000 relief from purchase tax. The purchase price was funded by the raising loan of 5,55,000 including 5 loan raising fees. Loan is secured by the inventories. During the January 2011, the entity designed corporate gifts for the customers. Cost of external design is 7,000, labor 3,000. During February, entity production team developed manufacturing technique and modifications necessary to bring inventories to conditions specified in agreement. The coloring cost were testing phase. Materials 3,000 record from the sale of scrap road, labor, depreciation of plant, perform the modifications. February level of the additional cost, consumer space, labor, depreciation. The customized corporate gifts were ready for sale March. No abnormal wastages. Complete cost of inventory substantially ranches. See, simple ஆன sum. Cost of purchase எவ்வளோ போட்டீங்க நீங்க? 50,000 ரூபாய். Purchase price of raw materials 5 லட்சம் plus debt refundable. அதனால் கழிச்சிட்டு cost of purchase போகணும். Loan raising fees. சார் லோன் ரைசிங் ஃபீஸ் வந்து இங்கே 5,000 ரூபா கொடுக்குறாங்க. 5,50,000 பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாஸ் ஃபண்டட் பை ரைசிங் லோன். 5,000 ரூபாய் வந்து லோன் ரைசிங் ஃபீஸு அப்படின்றதுனால அந்த 5,000 ரூபாய் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்போ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 5 லட்சம் தான். ஏன்னா 5,50,000 ரூபாயில் 50,000 போச்சு. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாஸ் ஃபண்டட் பை லோனுக்காக 5,000 ரூபா லோன் ரைசிங் ஃபீஸ். அப்போ அதெல்லாம் வராது. ஸோ தட் டசன்ட் மேட்டர். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் வாங்கிக்கிறீங்க. என்னங்க கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் இங்கே சொல்லியிருக்கிறாங்க 55,000. During February, the entity incurred the following additional cost in manufacturing customized corporate gifts. இல்லையா? இப்போ 55,000, 65,000 எழுதணும். 55,000 காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸு, காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் 65,000. அப்புறம் 15,000 ஒன்று செலவாயிருக்கு. இதுக்கு டெப்ரிசியேஷன், ஃபிக்ஸடு காஸ்ட் டெப்ரிசியேஷன் இது வரும். பட் அதில் இது பண்ணுவோம். இது நார்மல் கெப்பாசிட்டியில் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். பட் இதில் இல்லை. சரி, ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குதா? ப்ரொடக்ஷன் காஸ்ட் இந்த மூணுத்தையும் நம்ம பார்த்தாச்சு. 6ல் இது பார்த்தாச்சு. இந்த மூணுத்தையே பார்த்தாச்சு. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு சொல்லிக்கோங்க. 10,000 ரூபாய் சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, டிசைன் காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட். ப்ராடக்ட் டிசைன், இந்த கார்ப்பரேட் கிஃப்ட்டை வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. அது 10,000 ரூபாய். அடுத்து வந்து அதர் காஸ்ட்டு 36, 37. சி 10,000 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு? 7,000 ப்ளஸ் 3,000. 7,000 ப்ளஸ் 3,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா. அந்த 11,000 ரூபா, 5,000 ரூபா, 25, 32, 37. அப்போ போட்டுக்கணும். ஸோ 6,82,000 என்பது சரியான விடை. தட்ஸ் ஆல் கிளாஸஸ் டுடே. தேங்க்யூ.